இரசாயன தாக்கங்களின் வெப்ப விளைவு. இரசாயன தாக்கங்கள். இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சியை பெற்றுக்கொள்வோம். அகவெப்ப தாக்கம், வெப்ப மாற்றங்களை கணித்தல். அகவெப்ப தாக்கம். தாக்கிகள், சக வெப்பம், விளைவுகள். இரசாயன தாக்கம் ஒன்றின் போது தொகுதியினால் வெப்பம் உறிஞ்சப்படுதல் அகவெப்ப தாக்கம் எனப்படும். இங்கு விளைவுகளின் சக்தி தாக்கிகளின் சக்தியிலும் பார்க்க கூடவாகும். தொகுதியை நாம் தொடுகின்ற சந்தர்ப்பத்திலே குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கும். மாணவர்களே, நாம் இப்போது அகவெப்ப தாக்கத்தை வரைவு ஒன்றின் மூலம் விளங்குவோம். தாக்கிகள், சக்தி, விளைவு. இங்கு சக்தி மாற்றம் நடைபெறுகின்ற போது வெப்பம் உறிஞ்சப்படுவதன் காரணமாக தாக்கிகளின் சக்தியிலும் பார்க்க விளைவுகளின் சக்தியானது கூடுதலாக இருக்கின்றது. எனவே அம்புக்குறியானது கீழிருந்து மேல் நோக்கியதாக சக்தி உறிஞ்சப்படுதல் என்பதை காட்டுகிறது. மாணவர்களே, நாம் இப்போது மிகவும் சுவாரஸ்யமாக அமைந்த அகவெப்ப தாக்கம் என்று அவதானிக்கின்றோம். பேரியம் ஹைட்ரோக்சைடும் அமோனியம் குளோரைடும் இதற்கென பயன்படுத்தப்படுகின்றது. தேவையான அளவு தாக்கிகள் முகவையினுள்ளே போடப்படுகின்றன, அதாவது தொகுதியினுள்ளே சேர்க்கப்படுகிறது. இப்போது அமோனியம் குளோரைடானது தொகுதியுடன் சேர்க்கப்படுகிறது. தாக்கிகள் தாக்க வேகத்தை அதிகரிக்க செய்வதற்காக ஒன்றுடன் ஒன்று நன்றாக கலக்கப்படுகின்றன. இவ்வாறு கலக்கும் போது தென்படுகின்ற மாற்றத்தை நாம் தெளிவாக அவதானித்துக் கொள்ளுதல் வேண்டும். உலர்ந்த திண்ம நிலையில் காணப்பட்ட பதார்த்தங்கள் படிப்படியாக கசிந்து திரவ நிலையாக மாற்றப்படுவதை நாம் அவதானிக்க முடியும். தொகுதியானது நன்றாக கலக்கப்படுதல் வேண்டும். இப்போது வெப்பமானியில் அவதானிக்கின்ற போது வெப்பநிலையானது 0 பாகை C-யினை காட்டுவதை நாம் காண முடியும். தொடர்ச்சியாக தொகுதியை கலக்கும் போது மேலும் மேலும் தொகுதி குளிர்ச்சி அடைவதை எம்மால் இனம் காண முடியும். தாக்கிகள் திரவ நிலையை படிப்படியாக அடைகின்றன. தொகுதி நன்றாக குளிர்வதை எம்மால் உணர முடியும். இதனை நாம் தெளிவாக அவதானிப்பதற்காக முகவையின் கீழ்ப்பகுதியில் ஒரு துளி நீரினை விடுவோம். இப்போது முகவையை அதன் மீது வைப்போம். மிகையான குளிர்ச்சியின் காரணமாக நீர்த்துளியானது இறுகி பனிக்கட்டியாக மாறுகின்றது. அவ்வாறு மாறுகின்ற சந்தர்ப்பத்திலே கீழே வைக்கப்பட்டிருக்கின்ற பலகையையும் ஒன்றாக சேர்த்து தூக்குவதை எம்மால் இனங்காண முடியும். அதிகளவான நீர்த்துளியை வைக்கும் போது இது மிக விரைவாக நடைபெறுவதை நாம் காணலாம். தொகுதி நன்றாக குளிர்கிறது. இப்போது நாம் அவதானிக்கின்றோம். நீரானது குளிர்ச்சியின் காரணமாக, அதாவது அகவெப்ப தாக்கத்தின் காரணமாக
வெப்பநிலை இழந்து பனிக்கட்டியாக மாறியுள்ளது. பனிக்கட்டி தொகுதியை ஒன்றுடன் ஒன்று இறுக்கமாக ஒட்டியுள்ளது. எனவே நாம் முகவை தூக்கும் போது கீழே உள்ள பலகையும் அதனுடன் சேர்ந்து மேலே வருவதை கண்டோம். வெப்ப மாற்றத்தை கணித்தல். மாணவர்களே, இரசாயன தாக்கம் ஒன்றின் போது வெப்ப மாற்றங்கள் இடம்பெறும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இப்போது அவ்வெப்ப மாற்றங்களை எவ்வாறு கணிக்கலாம் என்பது பற்றி கற்போம். தேவையான இரசாயன பொருட்கள்: சோடியம் ஐதரோட்சைட்டு, NaOH, ஐதரோகுளோரிக் அமிலம். பரிசோதனை தொகுதியின் அமைப்பு. மாணவர்களே, இங்கு நாம் பரிசோதனை செய்யப்படுகின்ற தொகுதியொன்றினுடைய அமைப்பை காண்கின்றோம். கரைசல், ரெஜிவோம், மூடி, வெப்பமானி, கண்ணாடி கோல். இங்கு பாத்திரத்தினுடைய அமைப்பை நாம் கவனித்தல் வேண்டும். வெப்ப இழப்பு ஏற்படாத வகையிலே அமைக்கப்பட்ட ஒரு பாத்திரம் இதுவாகும். இப்பாத்திரத்தினுள்ளே வெளியிலிருந்து உள்நோக்கியும் உள்ளிருந்து வெளிநோக்கியும் வெப்ப மாற்றங்கள் இடம்பெறுவது தவிர்க்கப்படும். அத்துடன் மூடியானது வெப்ப இழப்பு ஏற்படாத பதார்த்தங்களினால் ஆக்கப்பட்டிருக்கும். ரெஜிவோம் கிண்ணம் பயன்படுத்தப்படுவதற்கான காரணம், ரெஜிவோம் மிகவும் வலிமையான காவலியாகும். இதனூடாக வெப்ப மாற்றங்கள் நடைபெறுவது இல்லை. வெப்பமானியானது வெப்ப மாற்றத்தை அறிந்து கொள்வதற்கு உதவுகிறது. தொகுதி முழுவதும் சீரான வெப்பநிலை பேணுவதற்காக கண்ணாடி கோல் கலக்கியாக பயன்படுத்தப்படுகிறது. செய்முறை: ஒரு முகவையில் 2 மூல் டெசிமீட்டர் கனம் செறிவுடைய 50 சென்டிமீட்டர் கனம் சோடியம் ஐதரோட்சைட்டு கரைசலையும், மற்றைய முகவையில் 2 மூல் டெசிமீட்டர் கனம் செறிவுடைய 50 சென்டிமீட்டர் கனம் ஐதரோகுளோரிக் அமில கரைசலையும் அளவு சாடியினால் அளந்து எடுத்தல். அதன் ஆரம்ப வெப்பநிலையை அளந்து குறித்துக் கொள்ளல். இரண்டையும் ரெஜிவோம் கிண்ணத்திற்கு மாற்றி கண்ணாடி கோலினால் கலக்கி உயர் வெப்பநிலை அறியப்படும். இரசாயன தாக்கத்தின் போது ஏற்படும் வெப்ப மாற்றம் பின்வரும் சமன்பாட்டால் அறியப்படும். Q = mc². மாணவர்களே, நாம் இப்போது கணித்தலுக்கு முன்பாக சமன்பாட்டை வழங்குவோம். Q = mc². இங்கு Q என்பது வெப்ப சக்தியாகும். இது உள்ளெடுக்கப்படுகின்ற அல்லது வெளிவிடப்படுகின்ற வெப்ப சக்தியை குறிக்கும். M என்பது வெப்ப மாற்றத்துடன் தொடர்புடைய கரைசலின் திணிவு ஆகும். C என்பது வெப்ப இடமாற்றத்துடன் தொடர்புடைய கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு. θ என்பது கரைசலின் வெப்பநிலை மாற்றம். இங்கு வெப்பநிலை மாற்றத்தை கணிப்பதற்காக இறுதி வெப்பநிலையிலிருந்து ஆரம்ப வெப்பநிலையை நாம் கழித்தல் வேண்டும். கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு நீரின் தன்வெப்ப கொள்ளளவுக்கு சமன் எனவும், கரைசலின் அடர்த்தி நீரின் அடர்த்திக்கு சமன் எனவும் கொள்ளும் போது கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு 4200 ஜூல் கிலோகிராம் -1 பாகை C -1 ஆக இருக்கும். கரைசலின் அடர்த்தி 1 கிராம் சென்டிமீட்டர் -1. எனவே 100 கிராம் நீரின் திணிவு 1 கிராம் சென்டிமீட்டர் -3 ஆகும். பரிசோதனையின் போது அவதானிக்கப்பட்ட வெப்ப மாற்றம் 10 பாகை C என கொள்ளும் போது Q = mc². இங்கு m-ற்காக 100/1000 பிரதியிடப்படுகிறது. அதாவது கிராமானது கிலோகிராமாக மாற்றப்படுகிறது. C-ற்காக 4200 θவிற்காக 10 பாகை C பயன்படுத்தப்படுகிறது.
இதனை நாம் சுருக்கும் போது Q சமன் 4200 ஜூல் என எமக்கு விடை கிடைக்கிறது. இங்கு இடம்பெறும் வெப்ப மாற்றம் 2 மோல் டெசிமீட்டர் -3 செறிவுடைய 50 சென்டிமீட்டர் கனம் சோடியம் ஹைட்ரோக்சைடு கரைசல் 2 மோல் டெசிமீட்டர் -3 செறிவுடைய 50 சென்டிமீட்டர் கனம் ஹைட்ரோகுளோரிக் அமில கரைசலுடன் தாக்கம் அடையும் போது நிகழ்வதாகும். இங்கு அமிலகார தாக்கமாக இருப்பதால் இங்கு வெப்பம் வெளிவிடப்படுகிறது. வெளிவிடப்படுகின்ற வெப்ப சக்தி 4200 ஜூல் ஆகும். வெப்ப மாற்றங்களின் போதான முக்கிய விடயங்கள். மாணவர்களே, நாம் கணித்தல் செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற போது வெப்ப மாற்றங்களை பற்றிய சில தெளிவுகளை நாம் பெற்றிருக்க வேண்டும். அச்சந்தர்ப்பத்திலேயே எம்மால் கணித்தல்களை சரியாக செய்ய முடியும். இரசாயன தாக்கம் ஒன்றில் சூழலுக்கான வெப்ப இழப்புகளை இயன்றளவு குறைத்தல் வேண்டும். தாக்கிகள் விளைவுகளின் பௌதீக நிலையில் வெப்ப மாற்றங்கள் தங்கியிருக்கும். எனவே தாக்கிகளின் நிலையை குறித்து காட்டுதல் அவசியம். இங்கு தாக்கிகளின் நிலையானது அல்லது விளைவுகளின் நிலையானது தாக்கிகளின் கீழ் அடைப்புக்குறியினுள் பயன்படுத்தப்படும். உதாரணமாக, உலோகம் எனும்போது அடைப்புக்குறியினுள் S என solid என குறித்தல் வேண்டும். வாயு விளைவு எனும்போது அடைப்புக்குறியில் gas என குறித்தல் வேண்டும். திரவ நிலையில் உள்ளது எனின் அடைப்புக்குறியினுள் L என, அதாவது liquid என குறித்தல் வேண்டும். கரைச நிலையில் காணப்படும் போது அடைப்புக்குறியில் aqueous என குறிக்கப்படுகிறது, அதாவது AQ. இரசாயன தாக்கம் நடைபெறும் தொகுதியில் வெப்பநிலையை சீராக பேணுவதற்கு தொகுதியை மெதுவாக கலக்குதல் வேண்டும். அன்றாட வாழ்வில் வெப்பமாற்ற தாக்கங்கள். புறவெப்ப தாக்கம். எரிபொருட்களின் தகனம். அமில மூல தாக்கங்கள். இங்கு அமில மூல தாக்கமாக நாம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தையும் சோடியம் ஹைட்ரோக்சைடையும் கருத முடியும். இதன்போது விளைவாக சோடியம் குளோரைட்டும் நீரும் கிடைக்கிறது. அதாவது அமிலங்களும் காரங்களும் தாக்கமடையும் போது விளைவாக உப்பும் நீரும் எமக்கு கிடைக்கும். உயிர்கலங்களின் சுவாசம். நீரிய சுண்ணாம்பிற்கு நீர் சேர்த்தல். இங்கு நீரிய சுண்ணாம்பு எனப்படுவது கால்சியம் ஒட்சைட் ஆகும். கால்சியம் ஒட்சைட்டுடன் நீர் சேர்க்கின்ற போது கால்சியம் ஹைட்ரோக்சைடு உண்டாகிறது. இச்சந்தர்ப்பத்திலே தொகுதியிலிருந்து கடுமையான வெப்பம் பிறப்பிக்கப்படுவதை நாம் அவதானிக்க முடியும். அகவெப்ப தாக்கம். பச்சை தாவரங்களின் ஒளித்தொகுப்பு. பச்சை தாவரங்கள் கார்பன் ஒட்சைட்டையும் நீரையும் பயன்படுத்தி ஒளித்தொகுப்பை மேற்கொள்கின்றன. இதன்போது குளுக்கோஸும் ஆக்சிஜன் வாயுவும் விளைவாக கிடைக்கிறது. இச்சந்தர்ப்பத்திலே வெப்பமானது உள்ளெடுக்கப்படுகின்றது. சுண்ணாம்பு சூளைகளில் கால்சியம் கார்பனேட்டை வெப்பமேற்றல். கால்சியம் கார்பனேட்டை வெப்பமேற்றுவதற்காக நாம் உயர்ந்த வெப்பநிலையை பயன்படுத்துகின்றோம். 800 தொடக்கம் 900 பாகை வரையான வெப்பநிலை இதற்கு தேவைப்படுகிறது. கால்சியம் கார்பனேட்டு பிரிகை அடைகின்ற போது கால்சியம் ஒட்சைட்டும் கார்பனேட் ஒட்சைட்டும் உண்டாகும். இந்த பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்றற்பேறுகளை பெற்றுக்கொண்டோம். அக வெப்பம் தாக்கம் பற்றியும் வெப்ப மாற்றங்களை கணித்தல் பற்றியும் கற்றோம். மீண்டும் அடுத்த அலகில் சந்திப்போம்.